வணக்கம் நண்பர்களே! மாயா சீனு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம சாருவுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வாராங்க. நலுங்கு வைக்கும் ஃபங்ஷன் வந்து நடக்குது. நம்ம சாரு வந்து நான் எல்லாம் அவன் பக்கத்திலேயே இருக்கக்கூட முடியாது. என்னால வந்து அவன்கிட்ட யோசிக்கவே முடியல. சித்தி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கொஞ்ச நேரம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நாளைக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருவான். அதுக்கு பிறகு சீனு தான் மாப்பிள்ளையாக போறான். அப்போ நீ ஹேப்பியா இருக்கலாம். இப்போ இத அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. அப்பனா ஒரு கண்டிஷன். எனக்கு நலுங்கு வந்து சீனு மாமா தான் வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி சீனிய வந்து நலுங்கு வைக்க சொல்றாங்க. அந்த நேரம் மாயா வந்து கடுப்பாறாங்க. எப்படியும் வந்து நாளைக்கு கண்டிப்பா என் புருஷனை சாருவுக்கு மாப்பிள்ளையாக்கிடலான்னு பார்ப்பீங்க. அதெல்லாம் முடியாது. நான் நடக்க விட மாட்டேன். இந்த நலுங்கே எனக்கு வந்து பிடிக்கல. அதுக்கு பிறகு எப்படி நீ வந்து ஆக்குவியனி பார்க்கலாம் அப்படின்னு வந்து சவால் விடுறாங்க. ஆனா ஒரிஜினல் ஜோசியர் வந்து வாராரு. அவர் வந்து பார்க்குறாரு. இந்த மாப்பிள்ளைய நான் வந்து அனுப்பியே விடலையே. நான் வந்து வேற மாப்பிள்ளையெல்லாம் லெட்டர் எழுதி வச்சு ஓடி போகிறதுக்கு அனுப்பிவிட்டேன். அப்போ இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. இந்த மாப்பிள்ளை ஓடுவானோ என்னதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு வந்து நம்ம லிங்கம் ஃபேமிலி கிட்ட வந்து போட்டு கொடுக்குறாங்க. பத்மா, பார்வதி எல்லாரும் இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு அப்படின்னா இது யாரு இந்த மாப்பிள்ளை? ஒருவேளை மாயா புகுந்து வேலையை காட்டிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. நம்ம மாயா இவங்க எல்லாம் இந்த திட்டத்தை தெரிஞ்சாலும் அதெல்லாம் முறியடிச்சு இந்த சாருவுக்கு மாப்பிள்ளைய இவன் பொண்டாட்டியா இந்த மாப்பிள்ளைய தான் ஃபிக்ஸ் ஆக்கணும். 2 பேரும் தான் ஆகணும். என் புருஷன் எல்லாம் கிடையாது. இவங்கள ஓட விட மாதிரி ஒரு ஆப்பு தயாராக வைக்கணும் அப்படின்னு வந்து மாயா அடுத்த ஸ்கெட்சுக்கு போயிட்டாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சாருமதிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. வீடே கல்யாண கோலம் பூண்டுட்டுன்னு சொல்லலாம். நம்ம மணி எல்லாம் வந்து ஃபேமிலியோடி வந்து நிற்கிறாங்க. நம்ம பத்மா எப்படியோ நம்ம தான் வந்து சீனுவ சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது சீனுவோட கல்யாணம் அப்படின்னு வந்து கரகலப்பா நிற்கிறாங்க. மாயா பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து சரிப்படாது. என் புருஷனை எப்படி நீங்கள் வந்து சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க? உங்கள் திட்டத்தெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. சாருமதியோட மாப்பிள்ளையை வந்து தனியாக வந்து அழைக்கிறாங்க. மாயா அழைச்சி வந்து பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த சாருக்கிட்ட இருந்து என் புருஷனை காப்பாற்றிடணும். இந்த சாருக்கு திட்டத்தெல்லாம் தவிடுபடி ஆக்கணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக சாரு கழுத்தில் நீங்கள் தான் தாலி கட்டணும். என் வாழ்க்கையை காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன மாயா சொல்லுறீங்க? நான் அதுக்காக தானே வந்திருக்கேன். கண்டிப்பாக நான் தான் வந்து சாரு கழுத்தில் தாலி கட்டுவேன். நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க. அந்த ஜோசியர் வந்து வாராரு. அப்போ நம்ம ரகுராம் வீட்டில் வந்து அந்த கட் அவுட்டெல்லாம் பார்க்குறாங்க. இவரை வந்து நான் மாப்பிள்ளையாக வந்து ரெடி பண்ணி விட்டு போகலையே. நான் வந்து வேற ஒருத்தரெல்லாம் மாப்பிள்ளையாக ரெடி பண்ணி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓட சொன்னேன். ஆனால் இவன் எப்படி வந்தான்? இதில் ஏதோ தில்லு முள்ளு நடந்திருக்கு அப்படின்னு வந்து இந்த விஷயத்த உடனே வந்து பத்மா, பார்வதி லிங்கத்துக்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துக்கு வராங்க. இதை பார்த்த உடனே என்ன ஜோசியர் வாங்க வாங்க அப்படின்னு வந்து வரவேற்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாப்பிள்ளையா யார் பார்த்தா? எனக்கே தெரியாமல் இப்படியா மாப்பிள்ளையை பார்த்துருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் நான் அனுப்பிவிட்ட ஆள் இது இல்லை. அவர் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓட சொன்னீங்களே அதுக்கு நான் செட் பண்ண ஆள் இது இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன நீங்கள் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? இவர் தான் நீங்கள் பார்த்த மாப்பிள்ளைன்னு வந்து எங்கள் சாருவை வந்து பார்த்தாரு. லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடக்கூடிய பிளானுக்கும் ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் ஏதோ தப்பு இருக்குது. நான் அனுப்பிவிட்ட ஆள் இது இல்லை. அப்போ இந்த மாயா ஏதாவது புகுந்து பிளானை மாற்றிருப்பாளோ என்னவோ. எப்படி இருந்தாலும் சாரு நீ வந்து கண்டிப்பாக சீனுக்கு ஒய்ஃபாக ஆக போகிறது நீ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாருவுக்கே நம்பிக்கை கொடுக்குறாங்க. சாருவுக்கு பயங்கர கோபமாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இனி வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் வர வச்சு நலுங்கு வச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்ம சாருவை வந்து நல்லா அழகாக வந்து பத்மாவும் பார்வதியும் ரெடி பண்ணிடுறாங்க. நம்ம சாரு சொல்கிறாங்க நான் எல்லாம் இவன் பக்கத்தில் இருக்கவே மாட்டேன். நான் சீனு மாமா பக்கத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக வந்து சீனு உங்களத்தில் தாலி கட்டுவான். அப்போது நீ கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ அப்படின்னு வந்து நம்ம பத்மாவும் பார்வதியும் வந்து சொல்லுறாங்க. சரி அப்படின்னு வந்து ரெடியாகி நம்ம சாருவா வந்து இருக்கிறாங்க. மணி
சொல்றாங்க சாருவுக்கு இந்த மாப்பிள்ளை ஏத்த ஜோடி. 2ம் வந்து நலுங்கு வைக்க நேரம் பார்க்கவே ஜெகஜோதியா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னோனே, வந்து எனக்கு நலுங்கு வந்து சீனு மாமா தான் வைக்கணும் அப்படின்னு வந்து சாரு வந்து சொல்றாங்க. சரி சாரு ஆசைப்படுறால சீனுவ வந்து நலுங்கு வைக்க சொல்லுவான் அப்படின்னு வந்து சொல்ற நேரம், நம்ம மாயாவுக்கு கடுமையான கோவம் வருது. எதுக்காக இப்ப வந்து சீனு வந்து நலுங்கு வைக்கணும் அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க. அப்ப நம்ம சீனு வந்து மாயா கிட்ட வந்து சொல்றாங்க, "நீ வந்து இந்த இதுக்கு ஒத்துக்க, நலுங்கு தானே வைக்கிறேன். நான் வந்து சாருக்கு வைக்கட்டுமே" அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாயா வந்து சமாதானப்படுத்தி சீனு வந்து நலுங்கு வைக்கிறாங்க. இது ஓகே. ஆனா இதுக்கு பிறகு அவ கழுத்துல தாலி கட்டணும் அப்படி இப்படின்னு வந்து நம்ம பத்மா அத்தை கொண்டு போவாங்க. அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா நான் வந்து சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதுக்குள்ள வந்து வேற வேலைய நான் பார்த்துருவேன் அப்படின்னு வந்து நம்ம மாயா வந்து கடுமையான கோவத்துல இருக்காங்க. அதே நேரம் இந்த லிங்கம் வந்து நம்ம பத்மா பார்வதிட்ட பேசுறாங்க. இந்த மாப்பிள்ளை லெட்டர எழுதி வச்சுட்டு ஓடுற மாதிரி இல்ல. இவன் வந்து மாயா செட் பண்ண ஆளா தான் இருக்கும். சாரு கழுத்துல இவன் ஒரிஜினலாவே தாலி கட்டிருவான். ஆனா அதுக்கு மாற்றாட்டு நம்ம வேற வழிய கண்டுபிடிச்சு பிடிக்கணும் சம்மந்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. இவன் வந்து தாலிய கட்டக்கூடாது. சீனு தானே வந்து வரணும். நான் வந்து உங்க வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளா வரணும் சம்மந்தி. அதுக்காக தான் நான் பேசுறேன். எனக்கும் வந்து இந்த மாயா எல்லாம் எங்க வீட்ட விட்டே ஓடணும். சீனு வாழ்க்கையில அவ வரவே கூடாது. அதனால கண்டிப்பா எனக்கும் இதுல தான் சம்மதம். அதுக்கு தானே நம்ம இவ்வளோ நேரம் சம்மதிச்சு வச்சிருக்கோம். எங்களையே நீங்க சந்தேகப்பட்டா எப்படி சம்மந்தி அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. இத மாயா பார்க்குறாங்க. என் வாழ்க்கைய அழிக்கிறதுக்கு இவ்வளோ அத்தை, உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆசை அதானே? இந்த ஜென்மத்துல இல்ல அத்தை, எத்தனை ஜென்மத்திலயும் நான் தான் உங்க மருமக. சீனு தான் எனக்கு மாப்பிள்ளை. நான் அந்த அளவுக்கு நான் ஒரு ஆப்பு உங்களுக்கு வைக்க போறேன் அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. மாயா வந்து யோசிக்கிறாங்க. நம்ம என்ன பிளான போட்டு இந்த கல்யாணத்த நடத்தி வச்சிடணும். இவங்க எப்படியும் இந்த கல்யாணம் நடக்காம ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா இவங்க தில்லுமுல்ல முறியடிக்க நம்ம எதையாச்சும் கண்டிப்பா ரெடி பண்ணி வைக்கணும். இன்னையோடு இந்த சாருவோட ஆட்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு அவன் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஓடிடணும். அதுக்குள்ள ஏதாவது ஒரு வழிய பண்ணணும் அப்படின்னு வந்து தயாராகி நிற்கிறாங்க நம்ம மாயா. நம்ம ரகுராம் வந்து சாருக்கு கல்யாணம் இந்த வீட்டில் நடக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். குடும்பமே கலகலப்பா இருக்கு அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம தனா வந்து நம்ம மாயா அக்காவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக வந்து இந்த சாருவுக்கு ஏதாவது ஒரு ஆப்பை வச்சு கண்டிப்பாக இந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு போவது மாதிரி வைக்கணும். சீனு மாமா கிட்ட இவ ஒட்டி உரசி நிற்கிது. இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது. எதையாவது நான் பண்ணணும். மாயாக்காவுக்கு நான் உதவணும் அப்படின்னு வந்து நம்ம தனாவும் மாயாவும் சேர்ந்து மாஸ்டர் பிளான் ஒன்று போடுறாங்க. அந்த பிளானில் தலைதெறிக்க வந்து நம்ம சாருவுக்கும் மாப்பிள்ளையா வந்தவருக்கும் வந்து கல்யாணத்தை முடிக்கிறாங்க. இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம லிங்கமும், பத்மா, பார்வதி இவையெல்லாம் செம்ம கடுப்பாறாங்க. நம்ம லிஸ்ட்டிலே இது இல்ல. இந்த பிளானை மாயா எப்படி போட்டு செயல்படுத்தினா, அதுவும் நம்ம கண் முன்னாடியே வந்து இந்த கல்யாணத்த நடத்திட்டா மாயா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்ம கோவமா நிற்கிறாங்கங்க.